இப்போ பிஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 4ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஒரு சம் பார்க்கலாம். f of z equal to x y cube divided by x power 4 plus y power 4, z not equal to 0, 0, z equal to 0. லிமிட் does not exist at z equal to 0 தான் எப்படின்றது தான் சொல்ல போறோம். இங்க பாருங்க, இங்க இருக்குங்களா, இப்போ லிமிட் z tends to இங்க z not equal to 0 இருக்குது. லிமிட் does not exist at z equal to 0 இருக்குது. லிமிட் z tends to 0 இருக்குங்க. இது அப்படியே எழுதுங்க, f of z எழுதுங்க, x y cube divided by x power 4 plus y power 4. சரிங்களா? இப்போ y பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம்னா mx அப்படின்ற y equal to mx அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். x y ரெண்டும் இருக்கு. இதை ஃபுல்லா நம்ம x னே மாத்தணும். அப்படி x னே ஃபுல்லா மாத்தறதுக்கு நம்ம என்ன பண்றோம், y equal to mx அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணீங்கன்னா x இங்க mx அப்ளை பண்ணா என்ன வரும், m x பவர் என்ன வரும், 3 வரும். டிவைடட் பை இங்க x பவர் 4 அப்படிக்கிட்டோம் பிளஸ் y பவர் 4 இருக்குது. y பவர் 4னா m x பவர்ல 4 எழுதுங்க. ஓகேங்களா? சரி, அது லிமிட் z tends to 0 இங்க கூட வருது. லிமிட் z tends to 0 இங்க பாத்தீங்கன்னா m கியூப் அப்புறம் x கியூப்னு இருக்கு, இங்க ஒரு x. அப்ப என்ன வரும், x பவர் 4 டிவைடட் பை இங்க என்ன வரும், x பவர் 4 பிளஸ் m பவர் 4 x பவர் 4 வரும். இதுல x பவர் 4 வெளிய எடுத்துறோம். அப்ப என்ன வரும், 1 பிளஸ் இங்க m பவர் 4 வரும். இந்த x பவர் 4 தான் வெளிய எடுத்துறோம். சரிங்களா? இந்த x பவர் 4 x பவர் 4 கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்ப லிமிட் z tends to 0 எடுத்துடலாம். ஏன்னா இங்க x எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன வரும், m கியூப் டிவைடட் பை 1 பிளஸ் m பவர் 4 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ஃபார் ஆல் m இப்போ நம்ம இங்க எதுவுமே x எல்லாம் எதுவும் கிடையாது, லிமிட்லாம் கிடையாது. m கியூப் டிவைட் பை 1 பிளஸ் m பவர் 4 தான் கிடையாது. இப்போ m க்கு நம்ம டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுக்க f of z ஓட வேல்யூ என்ன ஆகும், டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? யூனிக்கா ஒரே வேல்யூ இல்ல. சரி, இது வந்து நாட் யூனிக். ஓகேங்களா? யூனிக்கா ஒரு வேல்யூ வரல. அதனால எந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுவோம், z equal to 0 தான் அப்ளை பண்ணுவோம். அதாவது x equal to 0 y equal to 0 அதான் இதுக்கு மீனிங். x tends to 0 y tends to 0 இதுதான் இதுக்கு மீனிங். சரிங்களா? அப்போ லிமிட் டஸ் நாட், யூனிக்கா ஒரு வேல்யூ வரல. அதனால லிமிட் does not exist. எந்த பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகல, 0ன்ற பாயிண்ட்ல தான். சரி, லிமிட் does not exist at z equal to 0. ஓகேங்களா? இதான் ரீசன். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கேட்ட கொடுத்தாங்கன்னா z equal to not equal to 0 இருக்குதுங்களா, இப்போ லிமிட் z க்கு பதிலா 0 அப்ளை பண்ணணும். அப்போ y க்கு பதிலா என்ன அப்ளை பண்றீங்க, mx அப்படின்றத அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் அது கரெக்டா ஆன்சர் வரும். y equal to mxன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகேங்களா? நம்ம f of z equal to mod z square the limit exists at z equal to 0. இது வந்து லிமிட் exists at z equal to 0 எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் z tends to என்னது, 0 தான் இருக்குது, z tends to 0 போடுங்க. f of z. ஓகேங்களா? சரி, f of z என்னது, லிமிட் z tends to 0, f of z க்கு பதிலா மாடுலஸ் z ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ மாடுலஸ் z ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ z equal to x plus iy. சரி, மாடுலஸ் z equal to என்ன வரும், ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வரும். இப்போ மாடுலஸ் z ஸ்கொயர் தான் இருக்குது. இப்போ என்ன வரும், மாடுலஸ் z ஸ்கொயர் equal to என்ன வரும், x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஓகேங்களா? மாடுலஸ் z ஸ்கொயர்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இப்போ இங்க அப்ளை பண்ணுங்க. இத மாடுலஸ் z க்கு பதிலா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. அப்போ லிமிட் z tends to 0, அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வரும். சரிங்களா? சரி, இப்போ z தான் tends to 0 இருக்குது. அப்போ இது வந்து z ன்னா என்ன அர்த்தம், x tends to 0 y tends to 0 ன்னு அர்த்தம். சரிங்களா? z ன்னா x plus iy, x tends to 0 y tends to 0. இப்போ x மட்டும் தான் இருக்குது, இங்க y இல்ல. இந்த y குள்ள x ஆ மாத்துறீங்க. இப்போ y பதிலா என்ன அப்ளை பண்றோம், mx ன்னு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ என்ன வரும், லிமிட் z tends to 0 x ஸ்கொயர் பிளஸ் y குள்ள mx ன்னு அப்ளை பண்றீங்க. அப்போ m ஸ்கொயர் x ஸ்கொயர் வரும். சரிங்களா? இப்போ லிமிட் z tends to 0 x ஸ்கொயர் எடுங்க. x ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1 பிளஸ் m ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? இப்போ x பதிலா 0 அப்ளை பண்ணுங்க. x equal to 0 y equal to 0 தான். x பதிலா 0 அப்ளை பண்ணீங்கன்னா ஃபுல்லா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 0 ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் ஸ்கொயர் டோட்டலா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ வேல்யூ கட்டிச்சு, லிமிட் கட்டிச்சு, யூனிக் தான் வேல்யூ. சரிங்களா? நிறைய வேல்யூ எல்லாம் வரல. சரிங்களா? அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் எந்த பாயிண்ட்ல, z equal to 0ல, z equal to 0 தான் அப்ளை பண்றோம். சரிங்களா? therefore the limit exists at z equal to 0. z equal to 0ன்ற பாயிண்ட்ல லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். வேல்யூ வரலன்னா எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா?